இந்த வாரம் வந்த படங்களில் புது படங்கள் நிறையா வந்தாலுமே இந்த படத்தோட ரிவ்யூ நான் போடுறேன்னா, நைட்டில் தூங்கும்போது பெட்டில் உச்சா போகிறேன்னா இந்த படத்தை அவ்வளோ ரசித்து பார்த்துருக்கேன். அந்த படம் எனக்கு ஃபேவரட்னு கூட சொல்லலாம். மேபி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கும் இந்த படம் ஃபேவரட்டாக கூட இருக்கலாம். அதனால தான் என்னவோ புது படமே வந்தாலும் இந்த படத்துக்கு போய் ரிவ்யூ பண்ணணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ. சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே இந்த படம் எப்போ கேடிவிலையோ சன் டிவிலையோ போட்டாலும் எனக்கு என்ன பிடுங்குற வேலை இருந்தாலுமே இந்த படத்தை கண்டிப்பாக போய் உட்காந்து பார்ப்பேன். ஃபேமிலியோடு பார்க்கறது நல்ல சந்தோஷம் கொடுக்கும். மேபி நீங்கள் என்ன மாதிரி இந்த படத்தை ஃபேமிலியோடு பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா இந்த வீக்கெண்டுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லலாம். இந்த படத்தை போய் தேட்டரில் பார்க்கலாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பெரிய பெரிய மாலில் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன லோக்கல் தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணல. அதுவும் 1-2 ஷோ தான் ஓடுது. அதனால கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை போய் பார்க்கணுங்கிறது தான் என்னோட விஷன்றேன். இந்த படம் என்ன தான் தெலுங்குலேருந்து ரீமிக்ஸ் செய்யப்பட்ட படமாகவே இருந்தாலும் ஜெயம் ரவியோட அண்ணன் ரவி மோகனோட அண்ணன் ராஜா ஒரிஜினலை விட பெஸ்ட் எடுக்கிறதுல அவர் தான் கிங்குன்னு சொல்லணும். அவர் எடுக்கிற படம் எல்லாமே ரீமேக் படம் தான் இருந்தாலும் ஒரிஜினலை விட பெஸ்ட்டாக கொடுக்கறதுல அவர் தான் கில்லாடி. அப்படி இருக்கும்போது வேலை எடுத்ததுக்கு அப்புறமே அவர் மேலே பெரிய விமர்சனம்லாம் வந்தது. அவர் காதுக்கு இந்த விமர்சனம் போயிட்ட பிறகு நான் ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளே எழுதிட்டு வந்து தனி ஒரு படம் சூப்பராக எடுத்து வச்சிருந்தாரு. இதுக்கு எம் குமரன் படத்தில் ஒரு டெம்ப்ளேட்லேயே நம்ம யூஸ் பண்ணலாம். குமரா, உனக்கு ஒரிஜினல் ஸ்க்ரீன் பிளேலாம் எடுக்க தெரியுமாடான்னு நிறைய மீம்ஸ் நான் அந்த டைம்லேயே பார்த்தேன். அதுக்கப்புறம் வேலைக்காரங்கிற படத்தை டைரக்ட் பண்ணி அவரே எழுதியிருந்தாரு. அந்த படம் ஓரளவுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் ஆளே ஃபீல்டில் இல்லைன்ற மாதிரி தான் தெரிஞ்சுது. என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் நிறைய படங்கள் தேட்டரில் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக போகணுங்கிற லிஸ்ட்டில் இந்த படமும் வச்சுருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு இந்த ஃபேவரட்டான படமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தில் நடித்த ரவி மோகன். இப்போ இவர் ரவி மோகனாக பேரை மாற்றிக்கிட்டு 2K கிட்ஸ் தெரியும். ஆனால் இவர் 2003லேருந்து 2011 வரைக்கும் இவரோட ராஜ்யம் தான் இருந்தது. மேபி அந்த டெக்கேடில் ஒரு 2 படம் ஃப்ளாப்பாக போயிருக்கலாம். முக்கால்வாசி படங்களை அவர் ஹிட்டு தான் கொடுத்துருக்காரு. இப்போ இருக்கிற ஹீரோஸை ஒரு படம் 2 படம் ஹிட்டு கொடுத்ததுக்கே பெரிய ஹீரோ மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனால் அவர் தொடர்ந்து 10 படம் ஹிட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் இப்போ அவர் கொண்டாடப்படாத ஆக்டராக இருக்காரு. இப்போ 2011லேருந்து 2020 எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் 2-3 படம் தான் ஹிட்டு கொடுத்துருக்காரு. லைக் தனி ஒருவன், பூலோகம், இப்போ வந்து கோமாளி படம். இந்த 3 படம் மட்டும் தான் அவர் ஹிட் லிஸ்ட்டில் இருக்குது. அதை தாண்டி எந்த படமும் அவர் கை கொடுக்கலன்னு தான் சொல்கிறோம். இப்போ சுதா கங்கரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பொதுவாக ஒரு சில ஹீரோஸ்க்கு ஒரு நல்ல காம்பினேஷன் பேராக ஒரு சில ஆக்டர்ஸ் இருப்பாங்க. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் போனோம்னா தனுஷ் சார் விவேக் சாராக இருக்கட்டும், பார்த்திபன் சார் வடிவேல் சாராக இருக்கட்டும், இவங்களாம் காமெடிஸில் கரெக்டாக காம்பினேஷனோட கை கொடுப்பாங்க. ஆனால் ஜெயம் ரவி சாருக்கு பெஸ்ட் பேரன்னு கேட்டிங்கன்னா பிரகாஷ் ராஜ் தான் சொல்லணும். ஜெயம் ரவி சாரும் பிரகாஷ் ராஜ் சாரும் அதாவது ரவி மோகன் சார், இவங்க 2 பேரும் எந்த படம் நடிச்சாலுமே இவங்க கெமிஸ்ட்ரி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இவங்க அப்பா பையன் ரோல் நடிச்சா கூட இவங்க தான் ஒரிஜினல் அப்பா பையங்கிற மாதிரி ஸ்க்ரீனில் கண் முன்னே கொண்டு வந்துடுவாங்க. மேபி பாஷை தெரியாதவங்க இந்த படம் பார்த்தாங்கன்னா கூட இவங்க ஒரிஜினலி அப்பா பையங்கிற மாதிரி நம்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இவங்க கெமிஸ்ட்ரி படத்தில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நதியா மேம் பற்றி சொல்லணும்னா இப்போலாம் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் அவங்க சொல்லி திரியிறாங்க. அவங்களெல்லாம் மத்தியில் இவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட் கண்டிப்பாக லேடிஸ் சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுத்தே ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு பொட்டன்ஷியல் உள்ள ஆர்டிஸ்ட் தான் நதியா மேம். இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போது கண்டிப்பாக உங்கள் அம்மா ஞாபகம் வரங்கிறது டவுட்டே கிடையாது. நீயே சாங்லாம் ஆடியோவாக கேட்கறதோட வீடியோ பார்த்தா தான் சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நதியா மேம் இறந்துட்ட பிறகு ஜெயம் ரவி நான் தான் கதறி அழுதேன். அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் சூப்பராக கனெக்ட் ஆச்சு நமக்குள்ள. நீங்களும் இந்த சீன் பார்த்து அழுதுருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது விவேக் சாரோட டைமிங் காமெடியெல்லாம் பிச்சு ஒதிர்ப்பாக இருந்தால் சொல்லணும். இப்போ கூட இந்த காமெடி எவர்கிரீனாக தான் இருக்குது. இப்போ எப்போ பார்த்தாலுமே இந்த காமெடியெல்லாம் சிரிப்பு வரதான் செய்யுது. எனக்கு விவேக் சார் இறந்துட்ட பிறகு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல. இந்த படத்தில் பார்க்கும்போதெல்லாம் இந்த மனுஷன் சாகலடா உயிரோட தான் இருக்காருங்கிற எண்ணம் நமக்கு வந்துடுச்சு. இருந்தாலுமே ரியாலிட்டியில் இந்த மனுஷன் இறந்துட்டு போயிட்டதுனால வருத்தமாக தான் இருக்குது. ரெஸ்ட் இன் பீஸ் சார். மியூசிக்கை பொறுத்தவரை ஸ்ரீகாந்த் தேவாசா தான் போட்டிருக்காரு. இப்போ இருக்கிற 2K கிட்ஸ்க்கு பெருசாக இவரை பற்றி தெரியாது. ஏன்னா முக்கால்வாசி படங்களுக்கு அனிருத்தே அக்குபை பண்ணும்போது இந்த டேலண்டான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது. அதனால இந்த படத்தை தேட்டரில் பார்த்து இந்த சாங்ஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சி சோஷியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரி திறமையான மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் உள்ளே வர முடியும். இப்போ கூட இந்த படத்தில் வர சாங்ஸ் எல்லாமே டீ கடையில் போய் டீ குடிச்சு நாங்கள் இந்த ரேடியோவில் ஓடிட்டுருக்கோம். இப்போ வர கானா பாட்டு கூட இந்த பாட்டிலேருந்து இந்த பாட்டை காப்பி அடிச்சு வச்சுருக்காங்க. எங்கள் வீட்டுக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும்போது தெருவுலாம் ஸ்பீக்கர் போடுவாங்க. இந்த பாட்டு கண்டிப்பாக ஓடும் இந்த படத்தில் வந்து. அடுத்தது அசின் மேம் பற்றி சொல்லவே மறந்துட்டேன் மக்களே. தமிழில் அவருக்கு பெரிய ஃபஸ்ட்டு படம் தான் இது. ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது எங்கேயோ ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி தெரில. அவ்வளோ சூப்பராக நேச்சுரலாக நடிச்சிருந்தாங்க. நல்லா பெருசாக யாரும் எந்த ஹீரோயினுக்கும் ஃபேனாக இருந்தது கிடையாது. ஏன்னா ஒரு டெக்கேடுக்கும் ஒரு ஹீரோயின் வந்துட்டு தான் போகிறாங்க. அதனாலேயே இந்த ஹீரோனோட ஃபேன் தான் நான் உறுதியாக சொல்ல முடியல. ஆனால் இவங்களை சொல்லும்போது கண்டிப்பாக இவங்களுக்கு ஃபேனாக இருந்தே ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ் சினிமா ஹிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க சூப்பரான ஆக்டராக இருக்காங்க. இவங்கள மேலே ஆக்டர் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து பிரியங்கா மோகன் தான் என்னங்க கியூட்டு இவங்க பண்ணியிருந்தாங்களே இந்த படத்தில், அதுதாங்க கியூட்டு. இவங்க இந்த படத்தில் பண்ண சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸும் ஒரு இடத்துல கிரிஞ்சாக ஃபீலே ஆகாது. அந்தளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஆனால் இப்போ வர ஹீரோயின்ஸ்லாம் கியூட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று தத்தி மாதிரி பண்ணுறாங்க. நல்லாவே இல்லை, பார்க்க ரொம்ப கன்றாவே தான் இருக்குது. இப்போ வர புது ஹீரோயின்ஸ் இவங்களை பார்த்து கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அந்தளவுக்கு டேலண்டான ஆக்ட்ரஸ் இவங்க. யார் கண்ணு போட்ட தெரில, ஆனால் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டாங்க தமிழ் சினிமாவிலேருந்து. ஓகே கைஸ், இதை பற்றி சொல்லணும்னா நான் புலம்பிக்கிட்டே இருப்பேன். அதனால வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நீங்கள் இந்த படத்துக்கு போவீங்களாங்கிற
கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த படம் எத்தனை பேருக்கு பிடிக்குங்கிற லைக் மூலமாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்ச லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.